அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி தளர்ந்த மனதுக்கு தங்க புஷ்பம் அப்படின்னு நிறைய கோட்டு அந்த விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தையும் நீங்கள் 2 தடவை சொல்ல முயற்சி எடுங்க. ஓகே, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே எப்போது முடிக்க வேண்டும் என்பதையும் தீர்மானி. முடிஞ்சதுன்னா எழுதிக்கிங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே எப்போது முடிக்க வேண்டும் என்பதையும் தீர்மானி. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது தளர்ந்த மனதுக்கு தங்க புஷ்பம். 10ல் ஒருவனாய் இருப்பதை விட 10ல் முதல்வனாய் இரு. அடுத்தது, முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கின்றான். முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கின்றான். அடுத்து, ஏழையாக பிறப்பது தவறல்ல, ஏழையாகவே இருப்பது தான் தவறு. விமானத்தை ஓட்டும் திறமை உன்னிடம் இருக்கும்போது சைக்கிள் ஓட்டியா நீ சம்பாதிப்பது? இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும், அதாவது என்னென்னா, ஒவ்வொருட பவர் இருக்குது பாருங்கள். த வே ஆஃப் டூயிங் திங்ஸ், இன் வாட் வே வி ஆர் கனெக்டிங் வித் தட் தாட்ஸ், ஐடியாஸ். நம்மளோட பவர் என்னங்கிறத நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, விச் வி ஹேவ் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் இட். விமானத்தை ஓட்டும் திறமை உன்னிடம் இருக்கும்போது சைக்கிள் ஓட்டியா நீ சம்பாதிப்பது? தளர்ந்த மனதுக்கு தங்க புஷ்பம். இது தங்கவேலு மாரிமுத்துன்னு இவர்கிட்ட நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். இதை என் பசங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாரையும் கிளாஸில் படிக்க வச்சுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கிங்க. அறிவில் தெளிவு, மனதில் உறுதி, செயலில் தீவிரம், அடைவது வெற்றி. அறிவில் தெளிவு, மனதில் உறுதி, செயலில் தீவிரம், அடைவது வெற்றி. அடுத்து, எங்கு போவது என்பதையே இன்னும் முடிவு செய்யாதவன் இருக்கும் இடத்திலே தான் என்றும் இருப்பான். எங்கு போவது என்பதையே இன்னும் முடிவு செய்யாதவன் இருக்கும் இடத்திலே தான் என்றும் இருப்பான். அடுத்தது, முடியும் என்று நம்பி தொடங்கு, செய்ய செய்ய மனம் உறுதிப்படும். இதை நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் எத்தனையோ நாள் இப்போ டிக் அடித்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம இருக்கிற புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இல்லை, நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத டிக் அடித்து வச்சு நான் சொல்கிறோம். முடியும் என்று நம்பி தொடங்கு, செய்ய செய்ய மனம் உறுதிப்படும், தளர்வு தள்ளி போகும். நம்ம ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ட்டாக இதெல்லாம் பேசுனா யாராவது கேட்பாங்களா, அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. யாருக்கோ யூஸ் ஆகும். வாட் எவர் யூ நத்திங். அதாவது இன்றைக்கி உலகத்தில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. நம்ம வேஸ்ட்டு நினைக்கிறது தான் தப்பு. ஓகே, ஸோ அதனால் தளர்வு தள்ளி போகும், வேகம் கூடும், வெற்றி தெரியும். வெற்றி என்பது நம்ம வெற்றி அடைகிறத தாண்டி we have to plan for so many people. அந்த கிளாரிட்டியோடு தான். அடுத்தது, எப்படி செய்வேன் என்பது குழப்பம், எப்படியாவது செய்வேன் என்பது தான் ஊக்கம். எப்படி செய்வேன் என்பது குழப்பம், எப்படியாவது செய்வேன் என்பது தான் ஊக்கம். அடுத்தது, மனம் தளராத மனிதன் கிடையாது. மனம் தளராத மனிதன் கிடையாது. தளரும் போதெல்லாம் தன்னம்பிக்கை தந்து கொள்பவனே தலை நிமிர்கிறான். மனம் தளராத மனிதன் கிடையாது. தளரும் போதெல்லாம் தன்னம்பிக்கை தந்து கொள்பவனே தலை நிமிர்கிறான். பிரச்சனையை தீர்ப்பது பேச்சுவார்த்தை. பிரச்சனையை தீர்ப்பது பேச்சுவார்த்தை. பிரச்சனையை வளர்ப்பது பேச்சுக்கு பேச்சு. பிரச்சனையை தீர்ப்பது பேச்சுவார்த்தை, பிரச்சனையை வளர்ப்பது பேச்சுக்கு பேச்சு. பதில் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்கள், அதுதான் நம்மளை பிரச்சனையை வளர்த்துறதுங்கிறாங்க. கடமைகளை ஒவ்வொன்றாய் முடி. கடமைகளை இந்த டு டூ லிஸ்ட்டெல்லாம் போடுவோம் பாருங்கள், அதை போட்டு அழகாக ஒன்றா முடிக்கலாம். இது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணணும். கவலைகள் ஒவ்வொன்றாய் கழியும். கடமைகளை ஒவ்வொன்றாய் முடி, கவலைகள் ஒவ்வொன்றாய் கழியும். நாளை சிறப்பாக இருக்க இன்று திட்டமிடு, இன்று உழை. நாளை சிறப்பாக இருக்க இன்று திட்டமிடு, இன்று உழை. உன் திறமைகளின் விஸ்வரூபத்தை வெளிக்கொண்டு வருவதே உன் லட்சியமாய் இருக்கட்டும். உன் திறமைகளின் விஸ்வரூபத்தை வெளிக்கொண்டு வருவதே உன் லட்சியமாக இருக்கட்டும். குறிக்கோளோடு வாழ்பவன் கோபுரம் போல் உயர்வான். குறிக்கோளோடு வாழ்பவன் கோபுரம் போல் உயர்வான். அடுத்தது, தோல்வியின் வலி ஒரு வெற்றியில்தான் விலகும். தோல்வியின் வலி ஒரு வெற்றியில்தான் விலகும்.
தளர்வது மனதின் இயல்பு. தளர்வது மனதின் இயல்பு, நிமிர்வது அறிவின் கடமை. தளர்வது மனதின் இயல்பு. எப்பொழுதுமே டல்லாகவே தான் இருக்கும் மனசு, எப்பொழுதுமே டல்லாக வச்சுருக்கோம். ஆனால் நிமிர்வது அறிவின் கடமை. தவறு செய்பவன் அறிவிலி அல்ல. தவறு செய்பவன் அறிவிலி அல்ல. செய்த தவறையே மறுபடியும் செய்பவனே அறிவிலி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா செஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தப்பு பண்ணுறோன்னு தெரியும் அந்த வேலையில், ஆனால் அதையே கண்டினியூ பண்ணுவோம். தட் இஸ் டோட்டலி ராங். தவறு செய்பவன் அறிவிலி அல்ல, செய்த தவறையே மறுபடியும் செய்பவனே. இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஹெச்ஆராக இருந்தேன். கேமரா வச்சு யாரெல்லாம் தப்பு பண்ணுறான்னு பார்க்கணும். இது இன்டைரக்டாக நம்மளை வேறு அஃபெக்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது தான் காலேஜில் ப்ரொஃபஸராக மாறினேன். அப்படின்னா சேஞ்ச் யுவர் தாட்ஸ், சேஞ்ச் யுவர் மைண்ட், அந்த சேஞ்ச் யுவர் ஆக்ஷன், அந்த கிளாரிட்டியோடு நம்ம ட்ராவல் ஆகும்போது அந்த தவறுங்கிறதே நடக்காது. ஏன்னா இந்த செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்கிறோம். நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே தப்பு நடக்காது. இது தப்பு தானே, நம்மளை மற்றவன் சட்டையை போட்டு பிடிப்பான். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளையே கேட்டுக்கலாம். ஓகே, அந்த ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அபவுட் யூ, நீ என்ன பண்ணுற, ஏன் பண்ணுற, இது பண்ணலாமா, வாட் இஸ் த இம்பேக்ட் யூ ஆர் கிரியேட்டிங், வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட் யூ ஆர் ப்ரொடியூசிங், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. திறமைகளின் உச்சத்தை தொடுவதே வெற்றி. திறமைகளின் உச்சத்தை தொடுவதே வெற்றி. நாளும் தெரிந்தாலும் நாவடக்கம் தேவை. நாளும் தெரிந்தாலும் நாவடக்கம் தேவை. வெற்றியாளன் கண்ணில் லட்சியம் தெரியும், தோல்வியாளன் கண்ணில் தடைகள் தெரியும். வெற்றியாளன் கண்ணில் லட்சியம் தெரியும், தோல்வியாளன் கண்ணில் தடைகள் தெரியும். வெற்றிக்கு தேவை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. வெற்றிக்கு தேவை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. வாழ்வா சாவா என்று உழைத்தால் வெற்றி வரும். ஏனோதானோ என்று உழைத்தால் என்ன வரும்? வாழ்வா சாவா என்று உழைத்தால் மனிதனுக்கு டெத். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். மனிதனுக்கு டெத்துங்கிறதே கிடையாது, பர்த் மட்டும்தான். இஃப் தே ஆர் டூயிங் குட் டு தெம், குட் டு அதர்ஸ், யூஸ்ஃபுல் ஃபார் தெம், யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ். செஞ்சோசவில் படித்தேன், உண்மைக்கும் நன்மைக்கும் போட்டிருக்கோம். நம்ம உண்மையாகவும் மற்றவங்களுக்கு நன்மையாகவும் இருந்தாலும் சரி, நமக்கு நம்ம உண்மையாகவும் இருக்கணும், மற்றவங்களுக்கு உண்மையாக. எனக்கு நான் உண்மையாக இருப்பேன், மற்றவனுக்கு எனக்கு நன்மையாக இருப்பேன், மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டேன்னா தட்ஸ் நாட் ரைட். ஓகே, ஸோ அதனால் வாழ்வா சாவாங்கிறது இங்கே ஸோ அது கோட்டை கொடுத்துருக்காரு அவ்வளோ பவர்ஃபுல்லாக. பட் அந்த சாவை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா திருவள்ளுவர் வாழ்ந்துட்டுருக்கார், அப்துல் கலாம் வாழ்ந்துருக்கார், நிறைய பேர் நல்லவங்களாக அடுத்தவங்களுக்கும் நல்லது பண்ணணுன்ற இன்டென்ஷனோடு வாழ்ந்தவங்கெல்லாம் தேர் இஸ் நோ டெத்துங்கிற கிளாரிட்டியோட இந்த மனித பிறவியின் மகத்துவம்னு நான் டிவியில் பேசியிருக்கேன். புரிஞ்சுதுன்னா பாருங்கள். வாழ்வா சாவா என்று உழைத்தால் வெற்றி வரும், ஏனோதானோ என்று உழைத்தால் என்ன வரும்? மூழ்கினால் முத்து, தோண்டினால் தங்கம், முயன்றால் தானே முன்னேற்றம். மூழ்கினால் முத்து, தோண்டினால் தங்கம், முயன்றால் தானே முன்னேற்றம். இது நீங்கள் வெளியில் மட்டும் இல்லை, இன்சைடு அண்ட் அவுட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகே, மூழ்கினால் முத்து, தோண்டினால் தங்கம், முயன்றால் தான் முன்னேற்றம். 100 திறமைகளையும் ஒரே ஒரு தீய பழக்கம் நொறுக்கிவிடும். 100 திறமைகளையும் ஒரே ஒரு தீய பழக்கம் நொறுக்கிவிடும். காத்திருக்கும் கடமைகளுக்கே காலம் போவதில்லை. காத்திருக்கும் கடமைகளுக்கே காலம் போவதில்லை. நேற்றைய கவலைகளும் நாளைய பயங்களுமே நம் நேரத்தை விழுங்குகிறது. காத்திருக்கும் கடமைகளுக்கே காலம் போவதில்லை. நேற்றைய கவலையும் நாளைய பயங்களுமே நாம் நேரத்தை விழுங்குகிறது. அறியாமையையும் முயலாமையும் தான் உன்னை அழிப்பவை. அறியாமையும் முயலாமையும் தான் உன்னை அழிப்பவை. தோல்விகளை விளக்குவது அறிவுடைமை, வெல்வது ஆண்மை. தோல்விகளை விளக்குவது அறிவுடைமை, வெல்வது ஆண்மை. உழைத்தால் வெற்றி வாழ்க்கை, ஓய்ந்து கிடந்தால் வெற்று வாழ்க்கை. உழைத்தால் வெற்றி வாழ்க்கை, ஓய்ந்து கிடந்தால் வெற்று வாழ்க்கை. நம்ம ஒன்றும் மற்றவன் சொல்ல வேணாம், நமக்கே தெரிஞ்சிடும். என்னடா அது வேஸ்ட்டாக இருந்துட்டோமே வாழ்க்கையில். ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஹேவ் டு க்ரோ. க்ரோத் ஹேஸ் டு பி ஹேப்பன் சொல்லுவோம். மரம் வளர்வது போல் மனிதன் வளர வேண்டும். குட் திங்ஸ் இட் இஸ் நாட் கிரியேட்டட் பை அஸ், இட் இஸ் கிரியேட்டட் பை சம்படி. இட் இஸ் கமிங் த்ரூ அஸ். We have to stop it, enjoy it, enrich it and give it to others. It is not only for us, it is for everybody. நல்ல விஷயத்தை நம்மளால் உருவாக்க முடியாது. எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா you have to அந்த கன்வெர்ட் ஆஸ் அ இன்ஸ்பிரேஷன். அந்த வேல்யூபிளாக நம்ம மாற்ற ஆரம்பிக்கும் போது உழைத்தால் வெற்றி வாழ்க்கை, ஓய்ந்து கிடந்தால் வெற்று வாழ்க்கை. முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறலாமா? உழைக்கும் பருவத்தில் கொண்டாட்டம், ஓயும் பருவத்தில் திண்டாட்டம். உழைக்கும் பருவத்தில், அதான் சொல்லுவேன் நான், உழைக்கிற நேரத்தில் நம்ம உழைக்காமல் நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோம் அப்படின்னா ஓஞ்சி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் ஓயும் பருவத்தில் திண்டாட்டம். சேமிப்பை விட சிறந்த நண்பன் இல்லை. சேமிப்பை விட சிறந்த நண்பன் இல்லை. நாளை என்பது சோம்பேறிகளுக்கு இன்று, இன்று என்பது உனக்கு. நாளை என்பது சோம்பேறிகளுக்கு, இன்று என்பது உனக்கு. மனதில் பயம் நுழைந்தால் உடலில் பலம் குறையும்.
மனதில் பயம் நுழைந்தால் உடலில் பலம் குறையும். பொறுப்பேற்கும் துணிவு இருந்தால் பொற்காலம் நிச்சயமாகும். பொறுப்பேற்கும் துணிவு இருந்தால் பொற்காலம் நிச்சயமாகும். கவலைப்பட எல்லோருக்கும் தெரியும், சிந்திக்க சிலருக்கு மட்டுமே தெரியும். கவலைப்பட எல்லோருக்கும் தெரியும். நம்ம என்னென்னா இஷ்யூவை எடுத்து பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிரச்சனையை பார்க்க வேண்டியதே இல்லை. ப்ராப்ளம் அதாவது என்னென்னா, ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். யூ பிகம் அ சொல்யூஷன் ப்ரொவைடராக மாற ஆரம்பிங்க. ஓகே, இஷ்யூ ஹேண்ட்லராக இருக்க வேண்டாம். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஆர்வி திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே. சில நாட்களில் நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். வாழ்க பல்லாண்டு. இங்கே தங்கவேலு மாரிமுத்து அவரோட புக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, இந்த புக்கு வெறும் 10 ரூபாய்க்கு, நான் சொல்கிறது 20 வருஷம் முன்னாடி வாங்கின புக்கு அது. 9360327848. ஓகே, அவரோட நம்பர் இருக்குது. என்னட்டா வாங்கும்போது உங்களுக்கு 27% கேஷ்பேக்கோடு இருக்கும். என் வாட்ஸ்அப்பில் 8754705671 நம்பர் போடுங்க. உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே, நாட் ஒன்லி புக்கு, ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே கேஷ்பேக்கோடு கிடைக்கும். எல்லாமே நம்ம வாங்க பெனிஃபிட் ஆகிடும். பொருளை வாங்குறதுலேருந்து அருளை வாங்கிக்கலாம். வாழ்க பல்லாண்டு. நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ப்போம். டிஆர்விஸ் லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியில் ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த உலகத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்போம். நன்றி. வாழ்க பல்லாண்டு.